Hi everyone, welcome to my channel. இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி வெஜிடபிள் சப்ஸி செய்ய போகிறோம். இது ஹெல்தி மட்டும் இல்லை, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் இன்றைக்கி 10-15 போஞ்சு எடுத்து கழுவிட்டு இது மாதிரி வெட்டி எடுத்திருக்கிறேன். இதோடவே ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு, கோவாவை நல்லா வெட்டிட்டு உப்பு தண்ணியில் கழுவி எடுத்துக்கோங்க. இதோடவே ஒரு வெங்காயம், 4-5 வெள்ளைப்பூடு பல்ல இது மாதிரி திருவி எடுத்திருக்கிறேன். இதோடவே நீங்கள் காலிஃப்ளவர், பேபிகார்ன் எது வேண்டாலும் உங்களுக்கு பிடிச்ச மரக்கறி சேர்த்துக்கிற இயலும். அடுத்து எங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் தேவை. நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கிறேன். இதோடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் ஊற்றி எந்தவித கட்டியும் இல்லாத மாதிரி நல்லாவே கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்தா தான் சப்ஸி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும். இதோடவே கொஞ்சமாக எண்ணெயும் ஊற்றிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகினதுக்கு பிறகு திருவி வச்சிருக்கிற வெள்ளைப்பூடை சேர்த்துக்கோங்க. பட்டரில் வெள்ளைப்பூடு சேர்ந்து வதங்க போக்குள்ள நல்ல வாசமாக இருக்கும், அந்த ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா இருக்கும். இதோடவே வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஃப்ளேமை கொஞ்சம் கூடையாகவே வச்சுக்கோங்க. இப்போ இதில் கேரட், உருளைக்கிழங்கு, போஞ்சி எல்லாத்தையுமே சேர்த்து வதக்கிக்கோங்க. இதோடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் கூட உப்பு எடுத்திருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்திங்கன்னா தான் நல்லா இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாத்தையும் ஓரளவுக்கு வதக்கினதுக்கு பிறகு ஒரு மூடியால் மூடிட்டு 3 நிமிஷத்துக்கு மட்டும் மரக்கறியை வேக வைங்க. சப்ஸிக்கு மரக்கறி ஃபுல்லாகவே வெந்துடக்கூடாது. ஒரு 3 நிமிஷத்தால் பாருங்கள், மரக்கறியெல்லாம் ஒரு அளவுக்கு வெந்திருக்கும். இப்போ இதில் கோவாவை சேர்த்துக்கோங்க. கோவாவை ஃபஸ்ட்டாகவே சேர்த்துருந்தோம்னு சொன்னால் கோவா நல்லாவே வெந்திருக்கும். அதனால தான் நாங்கள் லாஸ்ட்டாக கோவாவை சேர்த்துக்கிறோம். இப்போ கோவாவையும் சேர்த்து ஒரு தைனம் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து நாங்கள் செஞ்சு வச்சுருக்கிறோம்னா கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ், அதை இந்த மரக்கறியில் ஊற்றிக்கோங்க. மரக்கறியில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு, பெப்பர் எல்லாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். போதாத மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறவும் மேலும். சப்ஸிக்கு டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் இது மாதிரி நிறைய சாஸ் சேர்த்தும் செய்வாங்க. ஆனால் நாங்கள் இன்றைக்கி எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருக்கிற சாதாரண பொருட்களை வச்சு தான் நார்மலாக சப்ஸி செய்கிறோம். மறுவாலும் ஒரு மூடியால் மூடிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் குக் பண்ணி எடுத்திங்கன்னா டேஸ்ட்டான வெஜிடபிள் சப்ஸி ரெடி. இது டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும், அதே நேரம் நல்லாவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. கட்டாயம் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபி ஒன்றோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.